உபாகம் 28 சொல்லுது, ஆண்டவர் வானத்தின் பல கனிகளை திறந்து உன்னை இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உன் போக்கிய வரத்தை ஆசீர்வதிப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அறிவிப்பேன். என் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற அனுபவத்துக்கு தான் பிறந்த வானம். அவர் மனுஷகுமாரனாய் இருந்து தேவகுமாரனாய் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறபடியால் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஜெபத்தை எந்த பிசாசாலும் தடை பண்ண முடியாது. நம்புற ஒரு அல்லேலூயா. எனக்காக தான் தூதர்கள். இதெல்லாம் எப்படி தெரியுங்களா நடந்தது? யாரால நடந்தது தெரியுங்களா? இயேசுனாலதான். அவர் தேவகுமாரனாக அல்ல, மனுஷன். You see that word when Jesus is addressing, is not addressing himself as a son of God, he is addressing himself as son of man. Because until if Jesus has manifested himself as a son of man, you cannot see open heaven before me, hallelujah, above me. It's not possible. இது சாத்தியமே கிடையாது. கையை உயர்த்த அந்த மனுஷகுமாரனாய் வந்து எவ்வளோ நல்ல வார்த்தை இல்ல? இதிலும் பெரிதானவைகள் காண்பாய் என்றால் நான் மனுஷகுமாரனால் வரனால எந்த தடையும் கிடையாது. அப்படி என்றால் நான் ஏனியா இருக்கிறதுனால திறந்த வானம், நான் ஏனியா இருக்கிறதுனால உனக்குன்னு வச்சிருக்கிற தூதர்கள் என்ன செய்வாங்க? இதுக்கு மேல தடையிலேயே மேல போவாங்க, தடை இல்லாம உனக்குன்னு தூத கொண்டு வருவாங்க. ஒரு அல்லேலூயா.